அன்பார்ந்த தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள தேர்தல் நிதியளிப்பு, அங்கீகார வெற்றி, திருச்சி பேரணி தீர்மான விளக்கம் ஆகியவற்றுக்காக ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பதை விட மாநாட்டின் தலைவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சாக்கன் சர்மா அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, தகடூர் மா தமிழ்ச்செல்வன் அவர்களே, கி கோவேந்தன் அவர்களே, போமு நந்தன் அவர்களே மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கடலூர் சிதம்பரம் தொகுதியின் பாதுகாவலர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, அவருடன் வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மேனாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கோ ராமதாஸ் அவர்களே, CPM மாவட்ட செயலாளர் சிசுபாலன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சூர்யா தனபால் அவர்களே, நகர செயலாளர் முல்லை ரவி அவர்களே, இமயம் இம்ரான் அவர்களே, நியாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கருப்பண்ணன், தாக்கு பாண்டியன், ஜானகிராமன், தமிழ் அன்வர், மின்னல் சக்தி, ஜிம் மோகன், ஜெயந்தி, கோட்டை மு கலைவாணன், மாதையன், குண்டு சக்தி, சென்னை கிருஷ்ணன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே, இதர பொறுப்பாளர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் மாவட்ட நிர்வாகத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய தோழர்கள் வினோத், சென்னகிருஷ்ணன், செந்தில், கேசவன், சாந்தலிங்கம், தீரன், தீர்த்தகிரி, ஆனந்தன், முருகன், சாக்ரட்டிஸ், ராஜ்குமார், இளையராஜா, ஆறுமுகம், ரகுநாத், வேம்பை, முருகன் உள்ளிட்ட தோழர்களே, அரூர் நகர செயலாளர் மு சித்தார்த்தன் அவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்த தோழர்களே, தோழர் ஆதவன் தீட்சண்யா உள்ளிட்ட இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த தோழர்களே, டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி அரசு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தோழர்கள், தொண்டரணியை சார்ந்த
தாமரை கனி மருதை பாண்டியன், ரோஸ் திருமால், வெள்ளி செங்கோல் வழங்கிய பெரிய தம்பி கேசவன், ஆறுமுகம், சாந்தலிங்கம், பாளையம் ராமமூர்த்தி, குமார் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, தம்பி எழுச்சி பாப்பா, தம்பி எழுந்துரு, சக்தி எழுந்திருங்க, எழுந்திருச்சு ஒத்துழைப்பு கொடுங்க, எழுந்துருங்க, போலீஸ் சொல்றதை கேளுங்க. எப்படி நான் பேச முடியும்? இப்படி பிரஷர் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? தள்ளி உட்காருங்க. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதி காத்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையின் வலது பக்கமும் இடது பக்கமும் பின்னாலும் இருக்கிறவர்களுக்கு வணக்கம் இல்லை. அவர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள். நீங்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நான் பேச வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பு நல்குகிறீர்கள் என்பதற்காக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். தள்ளி போங்க. இப்படி பின்னால போய் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தயவுசெய்து தள்ளி நில்லுங்க. பின்னால போங்க. இப்படி எதுக்காக நிக்கிறீங்க புரியல. அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. போங்க தம்பி, தள்ளுங்க. அட்வர் எல்லாம் பின்னால போங்க, போங்க. போலீஸ் பார்த்துக்குவாங்க, நீங்க பின்னால போங்க. இந்த நிகழ்ச்சி நடக்குமோ நடக்காதோ என்று நேற்று மாலை வரையில் ஒரு குழப்பம் நிலவியது. தள்ளி வைக்கலாம் என்ற முடிவுக்கு நான் வந்து நேற்றைக்கு முதல் நாள் ஷாக்கன் சர்மா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மிகுந்த வலியோடு, வேறு வழி இல்லை, தயவு கூர்ந்து இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம், தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் அதற்கு உடன்படுவது போல் உடன்பட்டார். ஆனால் இவ்வளவு செலவுகளை செய்துவிட்டோம். அரூர் மாநகரம் முழுவதும் சிறுத்தைகளின் விளம்பர பதாகைகள் இருக்கின்றன. ஒரு வாரமாக இந்த தொகுதியே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் அரூரை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்கிறோம் என்று சொன்னாலே எல்லோரும் பதற்றப்படுவார்கள் என்றும் என்னிடத்திலே அவர் சொன்னார். ஆனாலும் நான் சொன்னேன், தம்பி, வருடத்திலே 365 நாளும் நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கென்று தனியே எந்த நேரமும் இல்லை, தனிமை இல்லை. இந்த முறை நான் என்னுடைய சின்னம்மாவின் உடல் நலம் கவலைக்கிடமாக இருக்கிற சூழலில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஆபத்தான நிலையில் நான் எப்படி வெளியே வர முடியும்? அவரோடு நான் இருக்க வேண்டியிருக்கிறது என்று நான் தழுதழுத்த குரலில் அவரிடத்தில் சொன்னேன். ஆனாலும் சில நிமிடங்கள் கழித்து என் மனம் ஒப்பவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரூரிலே பொதுக்கூட்டம். மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் அணிதிரண்டு வருவீர்கள். உங்களை எப்படி ஏமாற்றுவது என்ற ஒரு தயக்கம் எனக்குள்ளே இருந்தது. அதே போல சென்னையில ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் நிறைவேற்ற சொல்லி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம்.
பெரும் மன அழுத்தத்திற்கிடையில, வழிகளுக்கிடையில நான் மறுபடியும் முகநூல் நேரலையில் பேசினேன். 9ஆம் தேதி திட்டமிட்டவாறு அரூரிலே பொதுக்கூட்டம் நடக்கும், நான் வருவேன். சென்னையிலே காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும், நான் வருவேன் என்று முகநூல் நேரலையில் நேற்று மாலைதான் உறுதிப்படுத்தினேன். நான் பெரம்பலூரில் இருந்துதான் அம்மாவை பார்த்துவிட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற சூழலில் என்னுடைய தம்பிகள் மற்றும் குடும்பத்தை சார்ந்தவர்களை அம்மாவுடனேயே இருங்கள், நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டு வந்து விடுகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு காத்திருப்பார்கள். வேறு வழி இல்லை. பெரம்பலூரில் இருந்து 2.5 மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள். நான் 8 மணிக்கு போய் 10 மணிக்கு கூட்டத்தை முடித்துவிட்டு 12 மணிக்கெல்லாம் பெரம்பலூர் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் 4:45 மணிக்கு புறப்பட்டேன். ஆனால் வழக்கம் போல வழிநெடுகளும் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே தோழர்கள் மறித்து வரவேற்கிறோம் என்கிற பெயரிலே ஏறத்தாழ 1 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். 9 மணிக்குத்தான் என்னால் இங்கே வந்து சேர முடிந்தது. என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை, எதை பேசுவது என்று விளங்கவில்லை. இருந்தாலும் உங்களிடையே நான் பேசாமல் போக முடியாது. இந்த கூட்டம் தேர்தல் நிதியளிப்பு கூட்டமாகவும் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதன் அடிப்படையில் அங்கீகார வெற்றி விழாவாகவும் ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் என்பதனால் பிறந்த நாள் விழாவாகவும் திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்குகிற பொதுக்கூட்டமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றை பற்றியும் 1 மணி நேரத்திற்கு மேலே பேச முடியும், விடிய விடிய பேச முடியும். நீங்களும் சளைத்தவர்கள் இல்லை, விடியும் வரை காத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் பேசும் மனநிலையில் நான் இல்லை. விரைந்து பெரம்பலூருக்கு திரும்ப வேண்டும் என்கிற நெருக்கடி, தோழமை கட்சி தலைவர்கள், அமைச்சர் உட்பட பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே இந்த மேடைக்கு வந்து காத்திருக்கிறார்கள். ஆகவே சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி முதலாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் 27 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வழங்குகிற நிகழ்ச்சியாக இது நடந்தேறி இருக்கிறது. 26 சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் 8-9 மாதங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னதாக அரூரிலே தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் இது வெற்றிகரமாக அடுத்து தேர்தல் நிதி அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தேறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அரிச்சுவடியில் முதல் எழுத்து ஆ. தொகுதியிலேயே 234 தொகுதியிலேயே அரூர் முதலிடத்திலே இருக்கிறது. ஆவில் தொடங்குகிறது. அரூர் என்றால் அரிய ஊர் என்று பொருள், மிகவும் அரிதான ஊர் என்று பொருள். இதுபோல் ஒரு ஊர் வேறு எங்கும் இல்லை. அவ்வளவு அரிதான ஒரு ஊர் அரூர் என்று சொல்லத்தக்க வகையில் வேறு எந்த தொகுதியிலும் இவ்வளவு நிதி தர முடியாது
என்று வெல்லத்தக்க வகையில வேறு எவராலும் விடுதலை சிறுத்தைகளால் இதை மிஞ்ச முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில எடுத்த எடுப்பிலேயே 27 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், மாவட்ட நிர்வாகிகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இரண்டாவது, 27 லட்சம் ஒரு நாள் செலவுக்கு போதாது. தேர்தலிலே மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டால் 1 மணி நேர செலவுக்கு கூட போதாது. திமுகவோடு ஒப்பிட்டால் 1 நொடிக்கு கூட இந்த பணம் பத்தாது. அவ்வளவு செலவு, தேர்தல் செலவு, திமுக போன்ற கட்சிகள் சந்திக்கிற செலவு. ஆனால் நமக்கு இது பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை. தோழர்களே, மனமு வந்து இந்த பணம் அனைத்தும், சாக்கன் சர்மா கையிலே கொடுக்கிற பணம் அனைத்தும் திருமாவளவன் கைகளுக்கு போகும் என்கிற நம்பிக்கையோடு வாரி வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகிறேன். அடுத்து தேர்தல் அங்கீகாரம். தமிழ்நாட்டு அரசியலில் கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து அவதூறுகளையும் அவமானங்களையும் சுமந்து அனைத்து வழிகளையும் சகித்துக் கொண்டு தாக்கு பிடித்து நின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு வாக்குகளை வாரி வழங்கிய சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும், விழுப்புரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும், அந்த 4 சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கும் முதலில் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வெற்றிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி நம்மை வெற்றி பெற செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களுக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த பொதுமக்களுக்கும், வாக்காளர் பொதுமக்களுக்கும், தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த 1/2 நூற்றாண்டு காலத்தில் தலித்துகளின் பெயரால் உருவான கட்சிகள், அம்பேத்கரின் பெயரால் உருவான கட்சிகள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியவில்லை. நாடு விடுதலை பெற்ற இந்த 75 ஆண்டுகளில் இந்திய அளவிலே உத்தரப்பிரதேசத்தில் BSP, மகாராஷ்டிராவில் ராம்தாஸ் அத்வாலே, பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான், அதற்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ராம்தாஸ் அத்வாலே கட்சி கூட மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதா என்று எனக்கு தெரியவில்லை. பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி அம்மையார் கட்சி, அதற்கடுத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற வரலாற்றை படைத்திருக்கிறோம். இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு VCK என்பது இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய வகையில் மகாராஷ்டிராவிலும், உத்தரப்பிரதேசத்திலும், கர்நாடகாவிலும், தெலுங்கானாவிலும், ஆந்திராவிலும், கேரளாவிலும் என்று சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அகில இந்திய பார்வையை, அகில இந்திய அளவில் மக்களின் பார்வையை ஈர்த்திருக்கிற ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது.
இந்த மகிழ்ச்சியை, இந்த வெற்றியை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். அங்கீகாரம் பெற்றவுடன் சொன்னேன், சிதம்பரம் தொகுதியில் இந்த இயக்கத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களின், காயம்பட்டவர்களின் காலடிகளிலே நான் இந்த அங்கீகாரத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னேன். அந்த நன்றி பெருக்கோடு மீண்டும் இதனை நான் சமர்ப்பிக்கிறேன். தோழர்களே, அடுத்து என்னுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஒரு கருப்பொருள் செயல் திட்டத்திற்கான அறிவிப்பாக நாம் வெளியிடுவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை, அதுதான் பிறந்த நாள் விழாவுக்கான கருப்பொருள். அதற்கு முன்னதாக நாடெங்கிலும் பனை விதை ஊன்றுவோம் என்பதுதான் அந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து அதனை முன்னிறுத்தி கருத்தரங்குகள், பட்டிமன்றங்கள், கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்றெல்லாம் நடத்தி ஆங்காங்கே இளைஞர்களிடையே, மாணவர்களிடையே, அறிவார்ந்த சமூகத்தினரிடையே நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை, செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அதை போல இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன என்று நான் யோசித்த போது, திருச்சிராப்பள்ளியிலே நாம் எதை முன்னிறுத்தி பேரணி நடத்தினோமோ, பல லட்சம் பேர், 10 லட்சம் பேர் என்று பலர் பாராட்டக்கூடிய அளவுக்கு திரும்புகிற திசையெல்லாம் சிறுத்தைகளின் தலைகள்தான் நீளம் சிவப்பு சீருடை அணிந்து திருச்சி மாநகரத்தையே விழா கோலமாக்கிய பேரணி, இருவண்ண கோலமாக்கிய பேரணி, எழுச்சிமிக்க பேரணி. அதன் கருப்பொருள் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அதையே ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருளாக மீண்டும் நான் அறிவித்தேன். அப்போதுதான் எனக்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி வந்தது. 2016 என்னுடைய பிறந்த நாளின் கருப்பொருளாக மதச்சார்பின்மை காப்போம் என்றுதான் நான் அறிவித்திருக்கிறேன். ஆக நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே கொஞ்சம் கூட வழுவாமல், நழுவாமல், விலகாமல் உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம், வீறு நடை போடுகிறோம், கொள்கை பகைவர்களை நடுநடுங்க வைக்கிறோம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இன்றைக்கு இது பிறந்த நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றாலும் கூட ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்ல, தொடர்ந்து எல்லா தொகுதிகளிலும் நீங்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்தலாம், மாணவர்களுக்கான நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கலாம், இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கலாம், மகளிருக்கான, தொழிலாளர்களுக்கான நிகழ்வுகளை தனித்தனியே ஒருங்கிணைக்கலாம். எங்கு பார்த்தாலும் மதச்சார்பின்மை காப்போம், மதச்சார்பின்மை காப்போம், மதச்சார்பின்மை காப்போம் என்ற முழக்கமே ஒலிக்க வேண்டும். இந்த பொதுக்கூட்டத்தின் 4வது பொருளே பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தான். பிறந்த நாளின் கருப்பொருளும் அதே. ஏன் நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்று சொல்லுகிறோம்? மதச்சார்பின்மை என்பதுதான் இன்றைக்கு இந்திய அரசியலின் முழுமையாக, இந்தியா முழுமையாக விவாதிக்கப்படுகிற, எதிரும் புதிருமாக விவாதிக்கப்படுகிற மிக முக்கியமான நுட்பமான பொருள் மதச்சார்பின்மை என்பதுதான்.
இந்த உரையாடலை கூர்மைப்படுத்த வேண்டும். நீ யார் பக்கம்? மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் பக்கமா, மதச்சார்பின்மையை எதிர்க்கிறவர்கள் பக்கமா என்று இரு அணிகளாக நாம் இந்தியாவையே பிரிக்க வேண்டும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அரசியலே இன்றைக்கு மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் ஓர் அணியாகவும் மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் ஓர் அணியாகவும் பிரிந்து நிற்கிறோம். அதுதான் உண்மை அரசியல், புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலை நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு உண்மையான கோட்பாடு, அடிப்படையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான். இது சாதாரணமானதல்ல. எந்த சிறுத்தையை சீண்டி மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு பெரிய விளக்கமே தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். விரிவாக விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ஆயுதம், அது அறிவாயுதம், அதுதான் இந்தியாவின் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி, RSS இயக்கம், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, இது போன்ற சங்க பரிவாரங்கள், அவர்களோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், இவர்களெல்லாம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள். நாம் ஏன் திமுகவோடு இருக்கிறோம்? நாம் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? நாம் ஏன் இடதுசாரி கட்சிகளோடு இருக்கிறோம்? நாம் ஏன் மதிமுக, இஸ்லாமிய இயக்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளோடு இருக்கிறோம்? ஒரே காரணம்தான். காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உயர்த்தி பிடிக்கிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள். வெரி சிம்பிள். ஏன் டிஎம் கூட இருக்கிற அவங்களுக்கு ஒரு சீட்டு தானே தராங்க, 2 சீட்டு தானே தராங்க? உங்களுக்கு பொது தொகுதி தராங்களா? உங்களை ஏமாத்துறாங்க, ஏய்க்கிறாங்க. இப்படியெல்லாம் சில பேர் நம்முடைய உணர்ச்சிகளை சீண்டுகிறார்கள், உணர்வுகளை சீண்டுகிறார்கள். அவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். எல்லை போட்டால் எள்ளு கீழே இறங்காது என்கிற அளவுக்கு அடர்த்தியாக இங்கே அமர்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, முன்னே எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்களோ அதை போல பல மடங்கு பின்னால் இருக்கிறார்கள், இதை சுற்றிலும் இருக்கிறார்கள். இப்படி என்னை சுற்றி பல்லாயிரக்கணக்கிலே குவிந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஏன் திமுக தலைமையிலான கூட்டணியிலே இருக்கிறான்? ஒரே ஒரு தெளிவு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திமுக கூட்டணியின் பெயரே என்ன தெரியுமா? திமுக கூட்டணி அல்ல. சில பேர் அது திமுக கூட்டணிங்கிறாங்க. திமுக தலைமையிலான கூட்டணியின் பெயர் என்ன தெரியுமா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கிற போது மதச்சார்பின்மையை கூட்டணியின் பொறுப்பாக வைத்திருக்கிறார், தலைப்பாக வைத்திருக்கிறார். எங்க கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி.
கூட்டணியே மதசார்பற்ற கூட்டணி. இப்ப ஏன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறான் என்பதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். எவனாவது கேட்டான்னா இதை தூக்கி வீசுங்க. மதச்சார்பின்மைக்காக இருக்கிறோம். எங்களுக்கு சீட்டு பெரிசு இல்லை, தேர்தல் பெரிதல்ல. எங்கள் தலைவர் வரையறுத்து தந்த, வகுத்தளித்து தந்த உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மையே பெரிது. அதற்காக இருக்கிறோம், அதற்காக இருக்கிறோம், அதற்காக இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாட்டின் மிக மிக முக்கியமான பிரச்சனை, எரியும் பிரச்சனை. அதுதான் பாஜகவும் RSSம் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். RSS காரன் கொண்டாடுறான்னு எனக்கு தெரியல, பிஜேபி கொண்டாடுறான். அம்பேத்கர் ஜெயந்தின்னு வருவான், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவான். இந்த சமுதாயத்திலிருந்தே அதுக்கு ஆள் பிடிச்சிருப்பான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 4 பேர் 2 பேர் பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் வருவான், அம்பேத்கர் ஜெயந்தி பிறந்த நாள் விழாவுக்கும் நினைவு நாள் விழாவுக்கும் வந்து மாலை போடுவார்கள். ஆனால் அம்பேத்கர் கொள்கை பிஜேபிக்கு ஒருபோதும் உடன்பாடானதல்ல. அவர் வரையறுத்து தந்திருக்கிற இந்த அரசமைப்பு சட்டத்தில் பல முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றன. புளூரலிசம், பன்மைத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. செக்குலரிசம் என்ன? செக்குலரிசம் என்ன? மதச்சார்பின்மை. செக்குலரிசம் மதச்சார்பின்மை, இது ஒரு கோட்பாடு. இந்த இசம், பெடரலிசம், புளூரலிசம், செக்குலரிசம் என்கிற இந்த கோட்பாடுகளுள் பிஜேபி காரனுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருப்பது எது தெரியுமா? செக்குலரிசம் தான். அதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கணும், நீக்கணும். அதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். இதை இல்லை என்று ஒரு பிஜேபி காரனால் பேச முடியுமா? நான் சொல்றேன், மேடையில் திருமாவளவன் பேசியது தப்பு. நாங்கள் செக்குலரிசத்தை வரவேற்கிறோம், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திலே மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற செக்குலரிசத்திற்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்று ஒரே ஒரு பிஜேபி காரன் மேடையிலே ஏறி பேச முடியுமா? அதனால் தான் பிஜேபி எதிர்க்கிறோம். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் புரியுதா உங்களுக்கு? திமுகவை ஏன் ஆதரிக்கிறோம்? அவர்கள் செக்குலரிசத்தை வரவேற்கிறார்கள். பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம்? அவர்கள் செக்குலரிசத்தை எதிர்க்கிறார்கள். அவ்வளவுதான். அம்பேத்கரை கொண்டாடுவார்கள், கொண்டாடாமலும் போவார்கள், அது பிரச்சனை அல்ல. அம்பேத்கர் அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் என்றாலும் கூட அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை, அது அல்ல பிரச்சனை. ஆனால் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டிலே, அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாட்டிலே பிஜேபிக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? உடன்பாடு இல்லை என்கிற போது அந்த கருத்தோடு அதிமுக உடன்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுக பத்தி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க. நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. விமர்சனங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார், நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார். அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார். அதை நான் கோடிட்டு காட்டினேன். அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும், கடுமையாக யாரும்
தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன். அதை எதற்காக பேசினேன் என்றால், கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார், பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார், இந்தியாவிலேயே சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கிய நுட்பமான சிந்தனையாளர் கலைஞர் ஒருவர்தான் என்று அழுத்தமாக சொல்லுவதற்கு நான் குறிப்பிட்டேன். உடனே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசிவிட்டு நீ வெளியே போக முடியாது. கலைஞரை கூட நாங்கள் விமர்சித்திருக்கிறோம். அதே மேடையில் நான் பேசுறேன். எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்ப்பு, ஜெயலலிதா அம்மா கருணாநிதி எதிர்ப்பு, பாமக கருணாநிதி எதிர்ப்பு, மதிமுக கருணாநிதி எதிர்ப்பு, தேமுதிக கருணாநிதி எதிர்ப்பு. இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் திமுக அல்லது கருணாநிதி எதிர்ப்பு. தொடக்க காலத்தில் திருமாவளவனும் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் திமுகவையும் கலைஞரையும் விமர்சித்திருக்கிறோம், எதிர்ப்பு. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது 60-70 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்று ஒரு ஒப்பீடு செய்தேன். அவ்வளவுதான். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் கூட இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, பிஜேபியின் இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பதற்கு பதிலாக திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அரசியல் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு வேற எதுவும் கொள்கை இல்லை. இதை சுட்டி காட்டினேன் கலைஞருடைய நினைவேந்த நிகழ்வில். கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை. அவர் எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. கலைஞரோடு இணைந்து நாம் பயணப்படுவதற்கும், அவருடைய அருமை புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பதற்கும் ஒரு கோட்பாட்டு புள்ளி இணைக்கிறது. அந்த இழை நம்மை இணைக்கிறது. அதுதான் கலைஞரின் கொள்கை பிடிப்பு என்று நான் சொன்னேன். ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் 2 சீட்டுகளுக்காக 3 சீட்டுகளுக்காக கிடக்கிறேன், அங்கேயே உழலுகிறேன் என்பதை போல அருவருப்பான அவதூறுகளை பரப்புகிறார்கள். அப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை நீங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த தேவையில்லை. அதை கடந்து செல்ல வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கலைஞரை அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை, பலர் எதிர்த்தார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர்தான். ஒரு தேர்தலிலே சூப்பர் ஸ்டார் போய் ஓட்டு போடுகிறார். அந்த ஓட்டை பின்னால் இருந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை எடுத்து வெளியில டிவியில காட்டுறான். காலையிலேயே அதிகாலையிலேயே ஓட்டு போடுறார். இரட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறார். ஓட்டு போட்டு விட்டு வந்து வெளியே 2 விரலை காட்டி விட்டு போகிறார். ஆனால் அவர் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர். அடுத்த நாளே கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு போய் உட்கார்ந்து படம் பார்க்கிறார். தனக்கு எதிராக சிந்திக்கிறார்கள் என்றாலும் கூட, தனக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட, தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் ரஜினிகாந்த் என்றாலும் கூட, அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை கலைஞரிடத்திலே இருந்தது. அதை போன்ற சகிப்புத்தன்மை நமக்கும் தேவை. இந்த அரசியல் களத்திலே நாம் நீடிப்பதற்கு, தொடர்ந்து பயணிப்பதற்கு. அவர் கோபப்படல. ரஜினிகாந்த் இப்படி பண்றாரு பாருங்க, அவர் ரெட்டை போட்டா போட்டுட்டு கமுக்கமா போக வேண்டியது தானே, அதை படம் பிடிச்சு டிவியில போட வாய்ப்பளிக்கிறார். அவரும் வெளியில வந்து 2 விரலை காட்டிட்டு போறார். அப்படின்னா என்ன சைகை? சிக்னல். இதுக்கு போட்டுறாதீங்க, இதுக்கு போடுங்க, சிக்னல். ஆனால் கலைஞர் ரஜினிகாந்த் மீது கோபப்படவில்லை.
கோபப்படவில்லை, அவரை வெறுக்கவில்லை. அவரோடு அடுத்த நாள் போய் உட்கார்ந்து திரைப்படம் பார்க்கிறார். அதுதான் கலைஞரின் சகிப்புத்தன்மை, கலைஞரின் ஆளுமை. தோழர்களே, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவனாவது சமூக ஊடகங்களிலே எதையாவது கழித்து விட்டு போகட்டும், கழிசடைகள் எதையாவது குப்பைகளை கொட்டிவிட்டு போகட்டும், அதை பொருட்படுத்த தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற தேர்தல் உறவு என்பது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடும் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இதர தோழமை சக்திகளோடும் கைகோர்த்து நிற்கிறோம். வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, அம்பேத்கரின் கொள்கைகளை பாதுகாப்பதில் சிறுத்தைகளுக்கு கூடுதலான அக்கறை உண்டு. நாங்கள் சில ஆசாபாசங்களுக்கு இணங்கி ஊசலாட்டத்திலே தடுமாறக்கூடியவர்கள் அல்ல. இங்கே போனால் வாரலாமா, அங்கே போனால் அல்லலாமா என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல. எங்களை புரிந்து கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும். சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும். எங்களையும் நீங்கள் சராசரியான அரசியல்வாதிகளாக பார்க்கிறீர்கள். நாங்கள் அம்பேத்கர் பாசறையில் புடம் போட்டு வளர்க்கப்பெற்றவர்கள், வார்ப்பிக்கப்பட்டவர்கள். எங்களை அம்பேத்கர் கொள்கைதான் வழி நடத்தும். அம்பேத்கர் மட்டும்தான் எங்களை ஆட்டி படைப்பார். அவரால் மட்டும்தான் சிறுத்தைகளை வழிநடத்த முடியும். பெரியாரால் மட்டும்தான் சிறுத்தைகளை வழிநடத்த முடியும். வேறு எந்த சக்திகளாலும் திருமாவளவனையோ சிறுத்தைகளையோ வளைத்து விட முடியாது. திருச்சிராப்பள்ளியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய பேரணியில் முழங்கிய ஒற்றை முழக்கம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பேரணியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட 13 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் படித்து படித்து விவாதித்து தெளிவு பெற வேண்டும். அதுல ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, மதச்சார்பின்மை என்றால் என்ன? மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. மதம் மக்களுக்கானது. நீயும் நானும் எந்த மதத்திலும் இருக்கலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம், எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம். நாம் மத நம்பிக்கை உள்ளவர்களை விமர்சிக்கவில்லை, அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தவில்லை. அண்ணன் எம்ஆர்கே ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால என்ன அழைச்சிட்டு நேரா மாரியம்மன் கோயிலுக்கு தான் போவார். அங்க போய் சாமி கும்பிடணும் பார், ஊதுபத்தி ஏற்றி வைத்து, கற்பூரம் ஏற்றி, தேங்காய் உடைத்து, எனக்கு திருநீர் பூசி விட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார். ஒரு கோவிலுக்கு இல்ல, எங்கெல்லாம் கோயில் இருக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். நடராஜர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார், காளியம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார், விநாயகமூர்த்தி கடவுளுக்கு அழைச்சிட்டு போவார். அவருடைய உணர்வுகளை நான் ஒருபோதும் காயப்படுத்தியதில்லை. அழைக்கிற இடமெல்லாம் நானும் போவேன். திருநீர் பூசுவதையும் குங்குமம் விடுவதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆழம் எடுப்பதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். சாமி கும்பிட்டாலும் தோற்று போக வேண்டிய நேரத்தில் தோற்று போகிறோம். சாமி கும்பிட்டாலும் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் வெற்றி பெறுகிறோம். வெற்றி தோல்வி சாமி கும்பிடுவதில் இல்லை, மக்களை கும்பிடுவதில் இருக்கிறது. வெற்றி தோல்வி மக்களிடையே இருக்கிறது. கடவுளை வழிபடுவது நம்முடைய உணர்வு, அவ்வளவுதான். கடவுளை வழிபடுவது நம்முடைய
அவ்வளவுதான். இஸ்லாமியர்கள் விக்கிரகம் இல்லாமல் வழிபாடு செய்கிறார்கள், இந்துக்கள் உருவத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அழிச்சிட்டாரு. உங்கள் கொள்கைகளை சனாதனத்தை அழிப்பதற்காக பிறந்திருப்பவன் திருமாவளவன். அம்பேத்கரின் பிள்ளை பெரியார் கடவுள் நம்பிக்கை தான். அவர்களின் உணர்வையும் மதிக்கிறோம். தொப்பி வைக்கிறார்கள், இங்க வந்து கூட நம்முடைய நம்பிக்கை தான் உயர்ந்தது என்று அவமதிக்கவில்லை. எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் வெளியே போகும்போதும் உள்ள வரும்போதும் தேர்தல் நேரத்தில் அவங்க ஆளை எடுத்து வரவேற்கிறாங்க, திருநீர் பூசுறாங்க, திருஷ்டி கழிக்கிறாங்க. அம்மா வேணான்னு நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர் வச்சுட்டாரு, நான் பாட்டு தலையை குனினா கூட குனிவேன், கொஞ்ச நேரத்தில் எடுத்துதான் ஆகணும். தலையை சுத்தி கொண்டு போய் வெளியே பூசுறாங்க. அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறாங்க, போற தண்ணியை கொடுத்து தலையில நீதான் இந்த கலசத்தை தூக்கிட்டு வரணுங்கிறாங்க, தூக்கிட்டு போறேன். கலசத்துல ஊத்துன்றாங்க, ஊத்துறேன். ஜனங்க மேல தெளின்றாங்க, தெளிக்கிறேன். இதெல்லாம் மக்களிட்ட கட்டளையை செய்கிறேன், அவ்வளவுதான். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு நான் கட்டுப்படுகிறேன், அவ்வளவுதான். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது. இதுதான் மதச்சார்பின்மை. இந்த கருத்தை அம்பேத்கர் முன்மொழிந்த போது கடுமையான எதிர்ப்பு வந்த சூழலில் அந்த கருத்துக்கு துணையாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? அம்பேத்கருக்கு அன்றைக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான செய்தி, சத்தம் போடாம கேட்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அம்பேத்கர் அவர்கள் இந்த புதிதாக உருவாக்க இருக்கிற இந்திய அரசுக்கு அரச மதம் கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார். நோ ரிலிஜன் ஃபார் அவர் ஸ்டேட். நம்முடைய இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்ற முடிவை எடுக்கிறார். எல்லோரும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அப்போது அம்பேத்கரின் கருத்துக்கு, இந்த ஒரு கருத்துக்கு மட்டும் துணையாக இருந்தவர்கள் 2 பேர். ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. இன்னொருவர் யார் தெரியுமா? அம்பேத்கரின் பரம வைரி. பரம வைரி, பரம வைரினா பரம எதிரி, வைரினா எதிரி. அம்பேத்கரின் மிக முக்கியமான கொள்கை பகைவர் யார் என்றால் யாரு? காந்தியடிகள். காந்தியடிகள். அவருடைய தியாகம் ஒரு புறம், போராட்டம் ஒரு புறம், அதையெல்லாம் மதிக்கிறோம், வணங்குகிறோம், அது வேறு. ஆனால் சனாதன கருத்திலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அப்படிப்பட்டவர் சாதி இருக்கட்டும் என்று சொன்னார், தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னார். அந்த காந்தியடிகள் அம்பேத்கருக்கு துணையாக இருந்த ஒரே கருத்து எது தெரியுமா? மதச்சார்பின்மை, செக்குலரிசம். அதனால்தான் காந்தியை நாத்ராம் கோட்சே சுட்டுக் கொன்றான். நாத்ராம் கோட்சே யார்? மகாராஷ்டிராவை சார்ந்த சித்பவன் என்கிற ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன். காந்தி அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனாலும் அவரை சுட்டுக் கொன்றார்கள். ஏனென்றால் அம்பேத்கர் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஆதரித்த காரணத்தினால் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். இது வரலாறு. அந்த காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியத்திலே வந்தவர் தான் இந்திரா காந்தி அம்மையாரும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கருக்கு இந்த கருத்திலே உடன்பட்டதை போல 1976 அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை திருத்தி அதிலே அம்பேத்கர் அவர்கள் விட்டுவிட்ட சொல்லை இணைத்தார். 76 மிசா வந்த போது சோசலிஸ்ட், செக்யுலர் என்கிற 2 சொற்களையும் திருத்தம் செய்து இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அந்த இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் காந்தியோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார்.
ஈழத் தமிழர்களின் பிரச்சனையிலே நமக்கு காங்கிரசோடு முரண்பாடு உண்டு. முள்ளிவாய்க்கால் இனக்கொலையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் இந்திய அரசியலிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்கு உற்ற துணையாக இருக்கிற இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். ராகுல் காந்தியோடும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடும் சிறுத்தைகள் ஏன் கைகோர்க்கிறோம் என்பதை இதில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களிடம் நிறைய பேச ஆசை, நேரம் இல்லை. விரைந்து செல்ல வேண்டும் என்கிற பதற்றத்தில் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். 2026 சிறுத்தைகளின் ஆண்டு. தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.